தருமபுரியை தொடர்ந்து கோவையில் தேமுதிக சார்பாக இன்று நடைபெறும் சமத்துவ பொங்கல் விழாவில் சுமார் 5000 பேருக்கு பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட்டது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தேமுதிக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டுதோறும் பொங்கல் பொருட்களை வழங்குவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வழக்கம். தற்போது அவர் அமெரிக்கா சென்றுள்ளதால் அவரது ஆணைக்கிணங்க தருமபுரியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொங்கல் பொருட்களை கேப்டனின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் மற்றும் கழக துணை செயலாளர் LK சுதீஷ் ஆகியோர் வழங்கினர். இந்த நிலையில் கோவை வேளாண்டிபாளையத்தில் உள்ள ஆனந்தா ஹவுசிங் காலனியில் தேமுதிக சார்பாக இன்று சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த விழாவில் சுமார் 5000 ஏழை எளிய மக்களுக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட்டன. பகுதி கழக செயலாளர் M சிவராமன் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் கழக துணை செயலாளர் LK சுதீஷ் கலந்து கொண்டு பொங்கல் பொருட்களை வழங்கினார். முன்னதாக இந்த விழாவில் பங்கேற்க கோவை வருகை தந்த கழக துணை செயலாளர் LK சுதீஷுக்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்பு அளிக்கப்பட்டது.